வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தோல்விக்கு பிறகும் ஆணவத்துடன் பேசிய ஹர்திக் பாண்டியா. கொந்தளிக்கும் மும்பை ரசிகர்கள். என்ன காரணம் தெரியுமா? அதாவது இந்தியாவில் நடைபெற்று வரும் நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் 14வது லீக் போட்டியானது மும்பை வான்கேடா மைதானத்திலும் நடைபெற்றிருக்கு. இந்த போட்டியில மும்பை மற்றும் ராஜஸ்தான் அணியும் மோதி இருக்கு. இந்த போட்டியில டாஸை வென்ற ராஜஸ்தான் அணியானது முதல்ல பவுலிங்கை வீசுவதாகவும் அறிவிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங்கிலையும் களமிறங்கினாங்க மும்பை அணி. ராஜஸ்தான் அணியின் சிறப்பான பவுலிங்கை தாக்குப்பிடிக்க முடியாமல் 20 ஓவர்ல 9 விக்கெட்டுகளை இழந்து 125 ரன்களை மட்டும்தான் குவிச்சாங்க மும்பை அணி. மும்பை அணி சார்பாக திலக் வர்மா 32 ரன்களையும் ஹர்திக் பாண்டியா 34 ரன்களையும் குவிச்சாரு. அதன் பிறகு 126 ரன்களை அடித்த வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியானது 15.3 ஓவர்களிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்து 127 ரன்களை குவித்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. இந்த போட்டிகள் ராஜஸ்தான் அணி சார்பாக ரியான் பராக் அவர்கள் ஆட்டமிழக்காமல் 39 பந்துகளில் 54 ரன்களையும் குவித்து அசத்தினார். இந்த நிலையில் தான் இந்த போட்டி முடிந்ததும் தோல்வி குறித்து பேசிய மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா கூறுகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இரவு உண்மையிலேயே எங்களுக்கு கடினமாக இருந்தது. நாங்கள் இந்த போட்டியில் பேட்டிங்கின் போது சிறப்பாக ஆரம்பிக்கவில்லை. விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்த வேளையில் நான் கவுண்டர் செய்து விளையாட நினைத்தேன். ஒரு கட்டத்தில் நாங்கள் 150 முதல் 160 ரன்கள்